இந்த பிரம்மாண்டமான வேலை பெயர்கள் எல்லாம் ஏதோ தற்செயலாக உருவானவை என்று நினைக்கிறீர்களா? இது ஒரு மிகச்சிறந்த கார்ப்பரேட் வடிவமைப்பு. ஒரு சிஸ்டம் எப்படி திட்டமிட்டு தன் அர்த்தத்தை இழக்கிறது என்பதற்கான நேரடி சாட்சி இது. டைட்டில் இன்ஃப்ளேஷன் மாயை எப்படி செயல்படுகிறது? இதன் பின்னணியில் 3 முக்கியமான தந்திரங்கள் ஒளிந்துள்ளன. முதலாவது ரிட்டென்ஷன் டாக்டிக், தக்கவைத்துக் கொள்ளும் தந்திரம். நிறுவனங்களுக்கு திறமையான ஊழியர்களை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும், ஆனால் அதற்குரிய ஊதியத்தை கொடுக்க மனமில்லை. அப்போது அவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம்தான் பளபளப்பான பதவி. இதற்கு நிறுவனத்திற்கு ₹1 கூட செலவில்லை. ஆனால் ஊழியருக்கு ஒரு போலி முன்னேற்ற உணர்வு கிடைக்கிறது. உண்மையான ஊதிய உயர்வு குறித்த விவாதத்தை ஒரு பதவி உயர்வு என்ற போர்வையில் அப்படியே அமுக்கிவிடலாம். தரவுகளின்படி 1/3 ஊழியர்கள் ₹1 கூட சம்பளம் உயராமல் சீனியர் என்ற பட்டத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு வேலையில் தொடர்கிறார்கள். இரண்டாவது அட்ராக்ஷன் கிம்மிக், கவர்ந்திழுக்கும் வேஷம். இன்றைய போட்டி உலகில் திறமையானவர்களை ஈர்க்க நிறுவனங்கள் நடத்தும் ஒரு சந்தை இது. ஒரு சாதாரண வேலையை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்றோ விஷனரி என்றோ அழைப்பதன் மூலம் தாங்கள் ஏதோ ஒரு புரட்சிகரமான வேலையை செய்வது போன்ற பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் இறுதியில் அந்த பெயருக்கும் அவர் செய்யும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. இது ஒரு கவர்ச்சியான போரே. மூன்றாவது ஸ்டார்ட் அப் கேயோஸ் ஃபேக்டர், தொடக்க நிறுவனங்களின் குழப்பம். தொடக்க நிறுவனங்களில் ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு தெளிவான கட்டமைப்பு இருக்காது. அங்கே பொறுப்புகளை விட அடையாளங்களே முக்கியமாக தெரிகின்றன. அதனால் ஒரே இரவில் ஒரு சாதாரண ஊழியர் growth hacker ஆகவோ AI குரு ஆகவோ அவதாரம் எடுக்கிறார். அங்கே தெளிவை விட மற்றவர்களுக்கு தங்களை காட்டிக்கொள்ளும் பிம்பமே முதன்மையாகிறது. ஆனால் இதன் 4வது அடுக்குதான் மிகவும் ஆபத்தானது. நிறுவனங்கள் வளர வளர பதவி பெயர்கள் தானாகவே மேல் நோக்கி நகர்கின்றன. ஒரு நிறுவனத்தில் VP துணைத் தலைவர் பதவியில் இருப்பவர் வெறும் 3 பேரை நிர்வகிக்கலாம். இன்னொரு நிறுவனத்தில் அதே பதவியில் இருப்பவர் 3000 பேரை நிர்வகிக்கலாம். இப்போது இந்த பதவி பெயர்கள் எதையும் விளக்குவதில்லை. பணியாளர்களை தக்கவைக்க, கவர்ந்தெழுக்க அல்லது ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க, இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு வேலை பெயரே தன் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டால் அதன் விளைவு எவ்வளவு மோசமாக இருக்கும்? அடுத்த பகுதியில் இந்த பெயர் விளையாட்டு ஒரு பணியாளரின் உண்மையான வளர்ச்சியை எப்படி பாதிக்கிறது என்பதை பார்ப்போம்.